வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்டிஃபிகேட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவருக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இதில் வந்து வந்துருச்சு. இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதாவது அப்ளிகேஷனில் இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க. அந்த அப்ளிகேஷனில் போடும்போது ஏதாவது ஒரு தவறுதல் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோடு பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோடு பண்ணாமல் இருக்கிறது, இல்லை வந்து டெஸ்டிபியூட் ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணாமல் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதை எல்லாத்தையும் அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அப்ளிகேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன், உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 72 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற தகவலை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்னு கேட்டால், இது வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது. அப்ளிகேஷனில் தவறுதல் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட் அப்படின்றது தான் இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆனால் இதில் இந்த பேர் வந்திருக்குல்ல, இவங்க எல்லாருமே செலக்டட் அப்படின்னா கண்டிப்பாக 99% இவங்க எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் உள்ளே போய் செக் பண்ணினீங்க அப்படின்னா, அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரும்போது கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க 72 ஹவர்ஸில் நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், நீங்கள் எல்லாம் செலக்டட் அப்படின்றதுனால தான். ஆனால் இவங்க மட்டும்தான் செலக்டட் அப்படின்னு கிடையாது. அதை ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா என்னுடைய பேர் வரல, நான் வந்து செலக்டா இல்லையா அப்படின்னு கேட்டால், அது வந்து லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும். இது வந்து செலக்ட் ஆகிட்டு அப்ளிகேஷனில் தவறுதல் பண்ணியிருக்கிற நபர்களோட லிஸ்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆகாமல் செலக்ட் ஆகிட்டு அப்ளிகேஷனில் எந்த தவறுமே இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அவங்களோட லிஸ்ட்டு இன்னும் வரலை. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டு அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதுவும் வந்து ஒரு 90% வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன ரீசன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சிவிக்கு வரும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரும்போது கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் தானே இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி இவங்க வந்து செலக்டட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மட்டும் செலக்டட் கிடையாது. இவங்கள தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர் யாருன்னா, அப்ளிகேஷனில் எந்த தவறும் பண்ணாமல் அக்யூரேட்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணி கரெக்டாக எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கின நபர்கள். ஓகேவா? 2 இது இருக்குது. அதனால் 2யும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டா அப்படின்றது கிடையாது. மேபி கடந்த வருடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்துச்சு. ஆனால் வந்த ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸில் வந்து ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. சேம் அதே போல் இன்றைய தினம் மார்னிங் 10:00, 11 அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வரலாம். அதாவது டிரைவருக்கு மட்டும் வருமா, இல்லை மற்ற எல்லா எக்ஸாமுக்கு வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 11 மணிக்கு மேலே தான், 10 மணி 11 மணிக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும். எல்லாருக்கும் வந்தாலும் வரலாம். இல்லை டிரைவருக்கு மட்டும் அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் செக் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்றைய தினம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 100க்கு 100% இருக்குது. ஏன்னா இது கடந்த முறையும் இப்படி தான் கொடுத்தாங்க. அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுக்கணும். செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்டில் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷனில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற லிஸ்ட்டை 2வதாக கொடுக்கணும். பட் ஃபஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து வந்துடும். கடந்த முறையும் இப்படி தான் வந்துச்சு. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்லேயே வந்துருச்சு. பட் இந்த முறை வந்து முதல் நாள் நைட்டு வந்ததுனால மேக்ஸிமம் நமக்கு 10:00, 11:00 வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். அது வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கம்பல்சரி வந்துடும். மற்ற எக்ஸாமுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே போல் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் அதில் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலையோ, அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்லோடு பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதை கேட்பாங்க, அதையும் பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட்லேயும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.